தலை வலிக்குதுமானே. சரி என்னதான் விஷயம், இப்போ என்னதான் நடந்திருக்குனே மாப்பிள்ளைகிட்ட சொன்னீங்க, சொல்லலேனே. அது வந்தாருமா, அவர் வர்றாரு, உள்ளே வராரு, என்னை பார்க்குறாரு, என்னை தொட்டு பார்க்குறாரு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிலாம் கேட்கலாம் செய்கிறாருமா. ஆனால் நான் வருத்தமாக இருக்கேங்கிறது மட்டும் ஏமோ அவருக்கு புரியவே மாட்டேங்குது. நான் எதனால் வருத்தமாக இருக்கேன் என்னன்னு அது எதையுமே விசாரிக்கவே மாட்டேங்கிறாருமா. அதனால் கோவம் வந்துச்சா நேற்று நைட்டு உட்காந்து இந்த வீட்டில் வந்து நீங்கள் எல்லோரும் என்னை வந்து பாசமாகவே நடத்த மாட்டேங்கிறீங்க, யாருமே என் மேலே அக்கறையாக இருக்க மாட்டேங்கிறீங்க, வீட்டில் இருக்க எல்லோரும் வையிறாங்க என்ன, ஆனால் நீங்கள் என்னன்னு கூட என்னை கேட்க மாட்டேங்கிறீங்க, எனக்காக பேச மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா வஞ்சிட்டேம்மா நான். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நான் உங்களை பாசமாக இருக்கேன் அது எப்படி நிரூபிக்கிறதுன்னு கேட்டாரா. நான் வந்து பாசமாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னை ஹனிமூன் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேம்மா. அவர் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏம்மா நான் பேசுனதெல்லாம் கரெக்டு தானே, இல்லை எதுவும் தப்பு இருக்கானே? தப்பே எதுவுமே இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் பேசியிருக்கேன். சரி நீ பேசுனதோட நானும் சூட்டாக வெளியில் போய் உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட போய் ஹனிமூன் டூரை பொறுத்தி என்ன ஏதுன்னு பேசி ஒரு முடிவுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து இவங்க வெளியில் போயிடுறாங்க. வாங்க சம்பந்தி உட்காருங்க, ஏதாவது குடிக்கிறீங்களா, நீ